ஓம் கணேசாய நமக. பணி உலர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். பேரன்பு மிக்க ரசிக பெருமக்களே, அதாவது ஜோதிடத்துறையில் பெரும் பங்கு வகிக்கின்றவர்கள், அதாவது நுட்பமாக வகிக்கக்கூடிய சில கிரகங்கள் இருக்கின்றது. நுட்பமானவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்க வெளியில் தெரிய மாட்டாங்க. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சாதனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நுட்பமாக இருக்கக்கூடிய கருவிகளெல்லாம் வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ளே தான் எல்லாமே வச்சுருப்பாங்க. உங்களுடைய இப்போ அறிவியல் ரீதியாக உள்ள கணக்கில் உதாரணம் சொன்னால் அந்த மாதிரி எல்லாமே மோட்டார் வாகனம், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட அனைத்து ஒரு சாதனங்களிலும் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய சில உபகரணங்கள் உள்ளே இருக்கும். அதில் ஒன்று செயலிழந்து விட்டாலும் டோட்டலாக வேலை செய்யாது. அப்படியே வேலை செஞ்சாலும் நமக்கு தேவையானது அதில் கிடைக்காது. ஆக அதுபோல் கிரகங்களுக்குள்ளே முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாந்தி அப்படிங்கிற கிரகம். மாந்தி என்ற கிரகத்தினுடைய தன்மை அப்படிங்கிறத இதுவரைக்கும் யாரும் சொல்லலை. அதில் கொஞ்சம் பழைய சித்தாந்த நூல்கள், வேத நூல்கள் இவைகளெல்லாம் எடுத்து பார்க்கும்போது மாந்தியினுடைய சிறப்பு அவ்வளவு மேலோங்கி இருக்குது. ஒரு படத்துக்கு டைரக்டர் அப்படின்னா அவர் அந்த சீனில் வரமாட்டார். சீனில் வந்தாலும் ஏதோ ஒரு ஓரத்தில் இருப்பார். அந்த படத்தில் ஹீரோயின் மற்ற கதாபாத்திரங்கள் இப்படித்தான் இவங்களை நம்ம பார்ப்போமே தவிர அவர்களை இயக்கியவர்களை நாம் பொதுவாக நேரடியாக பார்க்க முடியாது. அவங்க உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஆட்டுவிப்பார்கள். திரைமறைவிலே இருந்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த திறமையினால்தான் அந்த படம் வெற்றி பெறும். அதுபோல் மாந்தி என்னும் மாயவனின் மந்திர புன்னகை அப்படி என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமாக இந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறது இன்னமும் யாருக்கும் தெரியலை. இதை நம்ம ஆரம்பத்திலேருந்து நான் பேசுகிறேன். சில பேருக்கு இந்த விவரங்கள் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இதனை கடந்து சென்று விடலாம். தெரியாதவர்கள் இதை கேட்கலாம். ஏன்னா ரொம்ப இந்த மாதிரி ஜவ்வாய் இழுக்கிறீங்களே செய்கிறீங்களே அப்படின்னு சில பேருக்கு படும். அவர்கள் கடந்து சென்று விடலாம். ஆகையினால் ஆரம்பத்திலேருந்து சொன்னால்தான் எல்லாமே புரியவர். ஆகையினால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது பொதுவாக தமிழர் வழிபாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆதி காலத்தில் இயற்கையைத்தான் வழிபட்டார்கள். இயற்கை அவங்க கண்ணில் எப்படி தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா கண்ணில் காணக்கூடிய மண், காற்று, நெருப்பு, தண்ணீர், ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள்னு நம்ம இப்போ சொல்கிறோம். அந்த காலத்தில் பஞ்சபூதங்களைத்தான் அவரவர்கள் அவங்கவங்க இஷ்டத்துக்கு இப்போ நாம் வணங்குறோம் இல்லையா? முருகன், திருமால், நம்ம சிவபெருமான், வள்ளி தெய்வானை, கற்பண்ணன், இப்படி விஷ்ணு, இப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ம வழிபடுவது போல ஆதி காலத்தில் தமிழர்கள் எப்படி வழிபட்டாங்கன்னா காற்று, மண், நீர், நெருப்பு, ஆகாயம், இப்படி இயற்கையை தெய்வமாக கருதியே வழிபட்டார்கள். மாறி தெய்வமாக மலையையும், நீரா மகளிராக நதிகளையும், தாய் தெய்வமாக கொற்றவையையும் வழிபடுவது தமிழ் மரபாக இருந்து வந்தது. இதெல்லாம் பழையோள், காடு கிளாள், கானமா செல்வி என்று சங்க இலக்கியங்கள் போற்றும் கொற்றவை மிக பழமையான பெண் தெய்வமாக இனங்காணப்பட்டாள். கொற்றவைக்கு அடுத்ததாக சங்க இலக்கியங்களில் அதிகமாக பாடப்படும் தெய்வம் மூதேவி. தவ்வை என்னும் பெயரில் பல இலக்கியங்களில் மூதேவி குறிப்பிடப்படுகிறாள். மூதேவி அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு? அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. திருப்பார்க்கடலை கடைந்த பொழுது திருமகள் தோன்றுவதற்கு முதலில் தோன்றியவள் தவ்வை. திருமகளுக்கு முதலில் தோன்றியதனால் மூத்த தேவி. இவள் இளைய தேவி, அவள் மூத்த தேவி.
இப்போது நம்ம தாய் தகப்பனை பெற்றெடுத்த தாய் தகப்பன் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் நம்ம அவங்களை எப்படி சொல்கிறோம்? மூத்த தாய் தந்தையர் அப்படின்னு விளக்கமாக சொன்னால் அதுதான் சொல்லணும். அதை நம்ம எப்படி அதை உபயோகப்படுத்துகிறோம்? மூதாதையர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மூத்த தாய் தந்தையர் அப்படிங்கிறத இத்துங்கிறத எடுத்தாச்சுன்னா மூதாதையர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி சுருங்கி சொல்வது போல, இப்படி குறிப்பிடுவது போல, முதலில் தோன்றியவளை, அதாவது மூத்த தேவியை சுருக்கமாக சுருக்கி மூதேவி என நாப்புழக்கத்தில் இந்த சொல் வழக்கத்துக்கு வந்தது. தவ்வையை, அதாவது மூத்த தேவியான மூதேவியை தமிழர்கள் செல்வத்துக்காகவும் வளமான வாழ்க்கைக்காகவும் வழிபட்டு வந்தார்கள். தமிழ்நாட்டில் பேரங்கியூர், தென் சிறுவலூர், பெரும்பாக்கம் போன்ற ஊர்களில் கிபி 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தவ்வை சிற்பங்களில் அவள் தனது மகன் குளிகனுடனும் மகள் மாந்தியுடனும் கையில் பணப்பேழையுடனும் காட்சி தந்து கொண்டு இருக்கின்றாள். தவ்வை என்னும் மூத்த தேவியின் கொடி காக்கை கொடி, வாகனம் கழுதை, மற்றொரு கையில் தொடப்பம், வளமான வாழ்க்கைக்கு பணப்பேழை. சுத்தம் சுகாதாரம் வேண்டும் என்ற கருத்தில் துடைப்பம், அழுக்கு மூட்டைகளை சுமந்து செல்லும் கழுதை வாகனம். அந்த காலத்தில் துணிமணிகளை துவைப்பதற்கு என்று ஒரு குலம் இருந்தது. அந்த குலத்தவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள அழுக்கு துணிகளை எல்லாம் எடுத்துட்டு போய் கட்டி மூட்டையாக கட்டி ஆத்தங்கரை குளத்தில் போய் துவைச்சு கொண்டு வருவதற்காக அந்த மூடையை சுமப்பதற்கு கழுதையை பயன்படுத்தினார்கள். அது கிட்டத்தட்ட 1990 வரையிலும் கூட இருந்தது. அதன் பிறகுதான் விஞ்ஞான முன்னேற்றம் வேகமாக வளர்ந்தது. 1990க்கு பிறகுதான் விஞ்ஞான முன்னேற்றம் வேகமாக வளர்ந்த காலம். இந்த சுத்தம் செய்யும் துடைப்பம், சுத்தம் செய்தால் பணப்பேழை என்ற அருமையான கருத்தியலின்படி நம் முன்னோர்கள் பழந்தமிழர்கள் தவ்வையை போற்றினார்கள், வழங்கினார்கள், வழிபட்டார்கள். நல்ல ஒரு காரியத்திற்கு புறப்படும் பொழுது கழுதையை கண்டாலோ கழுதை சத்தம் கேட்டாலோ காரிய வெற்றி அடைஞ்சிரும்னு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லி வச்சாங்க. அது என்னை பொறுத்த மட்டும் அதெல்லாம் நிறையா கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி அந்த மாதிரி சகுனம் வெற்றியாகவே தான் இருந்துச்சு. நிறைய பேரும் அதை வெற்றியாக கொண்டாடி இருக்கிறாங்க. என்னுடைய அளவிலும் அந்த மாதிரி கேள்விப்பட்டது, எனக்கு சில பேர் சொன்னது, இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகத்தான் இருந்துச்சு. அதே போல் துடைப்பம் என்பது அதாவது வீட்டை பெருக்கக்கூடிய பெருக்குமாறு துடைப்பம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெருக்குமாறு கூட மகாலட்சுமி அதில் குடியிருக்கிறாள். ஆகையினால் அது மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்கிறாங்க. தாண்டக்கூடாது, மிதிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்கிறாங்க. இன்றளவும் சில தமிழர்கள் குடும்பங்களில் அதுக்கு முக்கிய மரியாதை கொடுப்பாங்க. அது இந்த திசையில் தான் வைக்கணும், இப்படித்தான் வைக்கணும் என்றெல்லாம் ஒரு சில குடும்பங்களில் கட்டுப்பாடுகளை விதித்து வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நான் கண்கூடாக இன்றளவும் கூட நான் பார்த்துட்டு வாரேன். அப்போதிருந்து இப்போது எப்போதுமே அதை தாண்டக்கூடாது, மிதிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நமது வீடுகளில் இன்றும் தமிழர்கள் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மலை கடவுளான வருண பகவானின் மனைவி என்றே தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ளது. உரத்தின் அடையாளம் தவ்வை, நெற்கதிர்களின் அடையாளம் திருமகள். இந்த நெற்கதிர்கள் செழித்து வளர வேண்டுமானால் இயற்கை உரமாகிய சாணம் மிக அவசியம். இந்த உரமாக திகழ்பவளே தவ்வை என்னும் மூதேவி, மூத்த தேவி. மூத்த தேவியானவள், இந்த மூத்த தேவியைத்தான் வடமொழியில் சேஷ்டா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. சேஷ்டா என்றால் மூத்த அப்படின்னு வடமொழியில் அர்த்தம். இப்படி இதன் காரணமாகவே வயல்வெளிகளை ஒட்டியே தவ்வை சிற்பங்கள் காணப்படுகின்றன. வயல்வெளிகளுக்கு இன்றைய சமுதாயத்தினர், இன்றைய தலைமுறையர்கள் பெரும்பாலும் வயல்வெளினா என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. வயக்காடு, நெல் விளையும் இடம், அதாவது பயிர்கள் விளையக்கூடிய இடங்களெல்லாம் சினிமாவில் பார்க்குறாங்களே தவிர நேரடியாக சென்று அனுபவித்தவர்கள், அந்த இன்பத்தை அனுபவித்தவர்கள் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி.
இன்றைய காலம் வந்து நாகரிக காலமாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் அறக்க பறக்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கே காலை சாப்பாடு கூட சாப்பிட முடியாமல் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகள். அதுவும் ரொம்ப சின்ன குழந்தைகள் சொன்னால் அவசர அவசரமாக சோத்தை போட்டு இடித்து வாயில் போட்டு திணிச்சு திங்கிறான்னு தீயில முழுங்குன்னு சொல்லி முழுங்க வச்சு செஞ்சு அந்த குழந்தையை படாத பாடுபடுத்தி அப்புறப்படுத்துவதற்குத்தான் அந்த தாய் தந்தையர்கள் முயற்சிக்கிறாங்க. அதாவது குழந்தை பெற்றெடுப்பதற்கு ஆசை, பெற்றவுடன் கொஞ்ச நாள் வளர்க்குறாங்க, அதுக்கப்புறம் தொல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த தொல்லையை வந்து அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு இடைஞ்சல் அப்படின்னு நினச்சி அந்த என்னமோ குழந்தைன்னு சொல்லுவாங்களே, அந்த பால்வாடி அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போய் விட்டுருந்தாங்க. இன்னும் சில பேர் வேலைக்கு போகிறவங்க ஸ்க்ரட்சில் கொண்டு போய் விட்டுருந்தாங்க. அப்படி விடுவதனால அந்த பிள்ளைகளுடைய பாசம் குறைஞ்சி போயிடுது. இவைகள்லாம் அதாவது 6 வயது 7 வயது வரைக்கும் அந்த காலத்துல எல்லாம் பள்ளிக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த தாயினுடைய பாசம் எப்போது இருக்க வேண்டும், தாய்ப்பால் உண்ண வேண்டும் என்பதற்காகவே தாய்ப்பால் மறப்பதற்கே ரொம்ப காலங்கள் ஆச்சு அந்த காலத்தில். ஆகையினாலே தாய்மை அந்த பாசம் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் நல்லபடியாக இருந்துச்சு. தாய்ப்பால் அதிகமாக உண்டு வளர்ந்ததனால வீர தீரங்களோடும் இருந்தார்கள். இயற்கையை வழிபட்டு வந்ததனாலும் இயற்கை உணவுகளை உண்டதனாலும் வாழ்க்கையிலே வெற்றி கண்டார்கள். இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். திருவானைக்காவல், வள்ளுவூர் ஆகிய ஸ்தலங்களிலும் தவ்வை சிற்பங்கள் காணப்படுகின்றன. மேலும் காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோவில் தவ்வைக்கு தனி சன்னதி உள்ளது. தவ்வையை பற்றி இன்னும் ஏராளமாக சொல்லலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வந்து தவ்வையின் மகள் மாந்தியின் வரலாறு. ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் தான் இவர்கள். அதாவது மகன் குளிகன், மகள் மாந்தி, 2 பேரும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள். இந்த இரட்டையர்கள் அப்படிங்கிற காரணத்தினால, ஆணும் பெண்ணும் பிறந்ததுனால, இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த காலத்தில் ஒரு தம்பதிக்கு வந்து இரட்டை குழந்தைகளாக பிறந்திருக்கும். அதில் ஆணும் பெண்ணுமாக பிறந்திருக்கும். இப்படி பிறந்துச்சுன்னு சொன்னால் அதை கலியனும் கலிச்சியும் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சாங்க. கலியன் கலிச்சி அப்படின்னாங்க. அதை வந்து ஒரு கருவில் வந்து ஒரே கருவில் வந்து ஆணும் பெண்ணுமாக பிறக்கக்கூடாது. அப்படி பிறந்துச்சுன்னு சொன்னால் தோப்பனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலியன் கலிச்சி அப்படிங்கிறது இவங்க வந்து ஒட்டி பிறந்த இரட்டையர்கள். இந்த இடத்துல ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் அந்த தோன்றிய காலம் அப்படிங்கிறது வந்து இது ராமாயண காலத்தில் தான் தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாலேயே தோன்றி விட்டதாக பாரசர சமகளை என்னும் வெகு பழங்கால நூல்களில் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இது ஏற்கனவே தோன்றி விட்டது அப்படின்னு சொல்லி. ஆதி காலத்தில் அந்த தாக்கம் வெளிப்பட வேண்டிய, அதாவது வெளிக்காட்டி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு வந்து வேலை இல்லை. அதாவது மாந்திக்கும் குளிகனுக்கும் வேலை இல்லை. அதாவது முதலாவது யுகமான கிரேதா யுகம் என்னும் சத்திய யுகத்தில் வாழ்ந்த மக்கள் 100க்கு 100% சத்தியம் தவறாத உத்தமர்களாகவே வாழ்ந்து வந்தார்கள். அதாவது 100க்கு 100% மக்களும் உண்மையுடனும் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் இருந்தார்கள். அந்த யுகத்தின் கால அளவு 17,28,000 ஆண்டுகளாகும். அதே போல் 2வது யுகமான திரேதா யுகத்தில் வந்து 75% மக்கள் நல்லவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தாங்க. மிச்சம் உள்ள 75% மக்கள் ஒழுக்கத்திலிருந்து தவறிட்டாங்க, மாறுபட்டு கெட்டவர்களாக வாழ்ந்தார்கள். அதன் காரணமாக அந்த கொடியவர்களின் அந்த கொடுமைகளை தாங்க முடியாதுங்கிறதுனால காலங்களை வந்து 4ல் 1 பகுதியை கழித்து 12,96,000 ஆண்டுகளாக திரேதாயுகம் அமைந்தது. அதனை அடுத்து தோன்றிய 3வது தோன்றிய துவாரபக யுகத்தில் வந்து 50% நல்லவர்களும் 50% கெட்டவர்களும் வாழ்ந்து வந்தார். அதாவது பாதிக்கு பாதி அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இந்த துவாரபக யுகத்தில் தான் மாயகிருஷ்ணன் தோன்றி கெட்டவர்களை எல்லாம் அழித்தான். அந்த துவாபர யுகம் முடிந்த போதுதான் கலியுகம் தோன்றியது. கிருஷ்ணன் தோன்றி மறைந்த காலம், அதாவது துவாபர யுகம் முடிந்த காலம் கிமு 3102 வருடமாகும். அதாவது கிறிஸ்து பிறக்கும் முன் 3102 வருடமாகும். இப்பொழுது கலியுகம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கும் வருஷம் கிபி 2025 ஆண்டாகும். அதாவது கிறிஸ்து பிறந்த பின்
அதைத்தான் இப்போ கணக்கில் வச்சு 2025ஆம் ஆண்டு ஆங்கில தேதியாக குறிப்பிடப்படுகிறோம். ஆக கலி தோன்றி 5127 வருடங்கள் ஆகிறது. அதாவது கலியின் தற்போது வயது 5127 ரன்னிங்கில் உள்ளது. இதன் மொத்த வயது காலம் 4,32,000 ஆகும். ஏன் இந்த யுகத்தில் மட்டும் இவ்வளவு மாறுபாடு அப்படின்னா, கிரேதா யுகம் முழுக்க முழுக்க நல்லவங்க. அந்த நல்லதனால அது காலங்கள் நீண்டதாக இருந்துச்சு. 17,28,000 ஆண்டுகள் அதுக்கு அடுத்து 25% கெட்டவர்கள் தோன்றியதனால் அதில் 3/4 கால அளவு திரேதாயுகம் 12,96,000 ஆண்டுகளாக குறைந்தது. பாதிக்கு பாதி நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படிங்கிற காரணத்தினால துவாபர யுகமானது 8,64,000 ஆண்டுகளாக குறைந்தது. அதையும் தாண்டி 25% தான் நல்லவங்க கலியுகத்தில். இந்த கலியுகம் மிகவும் கொடுமையானது. அதனால் 100ல் 75% மக்கள் கொடியவர்களாகவும் 25% மக்களே உண்மையானவர்களாகவும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். பெரிய அளவு கொடுமைகளை தாங்க முடியாது என்பதாலேயே கலியுகத்தில் கால அளவும் 4ல் 1 பங்காக, அதாவது 17,28,000ல் 25% 4,32,000 ஆண்டுகளாக குறைந்து விட்டது. இந்த 4,32,000ல் 5127வது வருஷத்தில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே 25% தான் நல்லவர்கள். ஆகவே இந்த யுகத்திற்கு கெட்டவர்களை அடிக்கவும் நீதியை நிலைநாட்டவும் மறைமுகமான ஒரு மாறுபட்ட ஒரு துணைக்கிரகம் தேவைப்படுகிறது. சரி, இதன் தோற்ற விளைவிற்கு ஒரு காரணம் வேண்டும் இல்லையா? அதுதான் லங்கேஸ்வரனாகிய லங்காபுரி சக்கரவர்த்தி. அகில லோகங்களையும் அடக்கி ஆள வேண்டிய எண்ணியவன் சாதாரணமானவன் அல்ல. அண்ட சராசரங்களின் தலைவன், பரமேஸ்வரனின் பிரத்யேக வரத்தை பெற்றவன். எல்லோரும் தூய தவம் இருந்து சிவனின் அருளை பெறுவார்கள். இவன் சற்று வித்தியாசமாக தூய தவத்துடனும் உயர்ந்த இசையுடனும் சிவனின் வரம் பெற்றவன் என்பது. இசைக்கு மயங்காதவர் யாரும் இல்லை என்பதற்கு இது ஒரு முக்கிய உதாரணமாகும். இசையால் சிவனை மயக்கியவன் இந்த லங்கேஸ்வரன். இசையால் சிவனை மயக்கி உருகச் செய்து விட்டான். என்னதான் மயக்கி உருகச் செய்தாலும் கூட, சிவன் வரம் தந்தாலும் மயக்கத்திலும் ஒரு உசார்த்தன்மை உடையவன்தான் பரமேஸ்வரன். ஒருவன் வரம் கேட்டு பெறுகிறான். எப்படி? மனதிலும் மிருகத்தாலும் ஆயுதத்தாலும் வீட்டிற்குள்ளேயும் வெளியேயும் எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு கேட்குறான். தவம் இருக்கிறான் ஒருத்தன், கடுமையான தவம் இருந்தான். அந்த தவத்தை மெச்சி ஈசன் தோன்றினார். என்னப்பா வரம் வேணும்? எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும், அதை நீ எனக்கு கொடுக்கணும். அது முடியாதப்பா, வேற ஏதாவது சொல்லு அப்படிங்கிறார். வேற ஏதாவதுன்னா என்ன கேட்க சொல்கிறீங்க? நீ என்ன வேற ஏதாவது கேளு அப்படிங்கிறார். சரி, எனக்கு இப்படித்தான் மரணமெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு கேட்குறேன், அது தர முடியுமான்னு கேட்குறான். கேளு அப்படிங்கிறார். எனக்கு வீட்டுக்குள்ளேயும் மரணம் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலும் மரணம் வரக்கூடாது, மிருகத்தாலும் மரணம் வரக்கூடாது, ஆயுதங்களாலும் மரணம் வரக்கூடாது, மக்களாலும் மரணம் வரக்கூடாது, மனிதர்களாலும் வரக்கூடாது, பகல்லையும் வரக்கூடாது, இரவிலையும் வரக்கூடாது அப்படின்னு வரத்தை கேட்குறான். சரி, தந்தோம், வச்சுக்கோ, நீ கேட்டபடி ஆகட்டும் அப்படின்ட்டார். பொதுவாக வரம் கேட்கும் பொழுது அந்த அவசரத்தில், அந்த பதட்டத்தில் இதில் ஏதாவது எக்ஸம்ஷன் இருக்குமே அப்படிங்கிறதை மறந்து விடுவாங்க. அதான் உச்சக்கட்டமான கிளைமை. இதைத்தான் ஈசன் பயன்படுத்திக்கிடுவார். அவர் கேட்கறது வீட்டுக்குள்ள, வீட்டுக்கு வெளியே. அடுத்து பகல் இரவு மரணம் வரக்கூடாது. சரி, அது பின்ன மனிதர்களாலும் வரக்கூடாது, மிருகத்தாலையும் வரக்கூடாது, ஆயுதத்தாலையும் வரக்கூடாது, நெருப்பாலையும் வரக்கூடாது, தண்ணீராலும், இப்படி மற்ற எக்ஸெட்ரா எல்லாம் கேட்டு வரத்தை வாங்கியாச்சு. வரம் வாங்கியவன் தலைக்கணம். இல்லாமல் ஒழுக்கமாக வாழ்ந்தால் அவன் உலகம் உள்ளளவும் நல்லா வாழ்ந்திருக்கலாம். இப்படி வந்துச்சுன்னு சொன்னாலே தலைக்கணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதாவது இந்த வேலை கிடைக்கிற வரைக்கும்
வேலை கிடைக்கணுமே கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுவாங்க, கூத்தாடுவாங்க. இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் நாங்கள் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், அப்படி அன்னல துன்னலம்பாங்க. வேலை கிடைச்சதுக்கப்புறம் கொடியை தூக்கிடுவாங்க. ஏய் எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும். அதே போல தான் அந்த வரத்தை வாங்கிய பின் அவங்களுடைய ஆட்டம் ஆரம்பம் ஆகிவிடுகின்றது. அவன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான். கண்டிஷன் படி அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அவன் கேட்ட வரத்தில் அவனை அறியாமலே பிடி கொடுத்துள்ளான் இல்லையா? புகழ் பொழுது, அதாவது பகல் பொழுது விடுபட்டு இரவு தொடங்கும் சமயம், அதுதான் அந்தி வேளை அப்படின்னு சொல்லுவோம். அந்தி கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பகலும் அல்ல இரவும் அல்ல. இது ஒரு பிடிமானம் கிடைத்து விட்டது. அடுத்து முக்கியமான சமாச்சாரம் இதுதான். அரண்மனையை விட்டு ஒரு மகாராஜா புறப்படுறார். புறப்படுறச்சே அந்த வேளை, அப்படிப்பட்ட வேளை அந்தி கற்கள் வேளை, அதாவது அந்தி சாயும் வேளை, புறப்பட்ட சமயத்தில் மனைவியானவள் கூப்பிடுறா. என்னங்க கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறா, கொஞ்சம் நில்லுங்க அப்படிங்கிறா. மனைவி மட்டுமல்ல, அது மகாராணியும் கூட. மனைவி சொல்லா இருந்தால் கூட விட்டுறலாம். மகாராணி உத்தரவு போடுறா. மகாராணி என்ன கொஞ்சம் நில்லுங்க அப்படிங்கிறா. இந்த நில்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை உத்தரவு போல் அவனுக்கு கேட்குது. அவன் ஒரு படியை படிக்காலில் இருந்து ஒரு காலை தூக்கி அந்த பக்கம் வச்சாச்சு. அவன் தூக்கி வச்சிருக்கான். இவன் குரல் கொடுக்குறான், கொஞ்சம் நில்லுங்க அப்படிங்கிறான். இந்த நில்லுங்க அப்படிங்கிற சொல்ல அப்படியே தான் நிற்கணும். மன்னன் அப்படிங்கிறதுனால முன் வச்ச காலை பின் வைக்கப்படாது. மகாராணி உத்தரவு போட்டதுனால பின் வச்ச காலை முன்னால் வைக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டும் கெட்ட ஒரு இடைப்பட்ட ஒரு நிலை. அது நிலையில் ஒரு கால் அந்த பக்கம், ஒரு கால் இந்த பக்கம். மனைவியின் காலாகி இடது கால் பின்னால் இருக்குது. தனது கூறிய வலது கால் முன்னால் நிற்கிது. இடது கால் பின்னால், வலது கால் முன்னால், இடையில நிலை படி. அந்தி கற்கள் நேரம், அதாவது இரவும் அல்ல பகலும் அல்ல. இது சந்தர்ப்பம் சரியாக அமைந்து விட்டது. தோன்றினான் என்ன, அதாவது சிங்க உருவமாக, மனிதனும் அல்ல மிருகமும் அல்ல. ஆயுதம் கிடையாது, எந்த ஆயுதமும் கிடையாது. நெருப்பு கிடையாது, ஜலம் கிடையாது, காற்று கிடையாது. சிங்க உருவமாக, உருவம் தலை சிங்கம், உடம்பு ஆண்மகன். இந்த உருவம் தோன்றியது. அப்படி தோன்றி அப்படி தொடையில் தூக்கி அப்படி நிப்பாட்டுறார். ஏற்கனவே ஒத்த காலம் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கு இல்லையா? இவர் தூக்கி நிப்பாட்டுறதுக்கு, இவருடைய காலை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு தோதா போச்சு. தோல் போட்டு படுக்க வச்சுட்டார். படுக்க வைக்கும் போது அவன் சிரிக்கிறான். ஹஹஹஹான்னு சிரிக்கிறான். என்ன சிரிப்பு அப்படிங்கிறாரு. இப்படி நீ கொல்றதா எனக்கு ஒரு பெரிய வீரம். என்ன செய்யணும் அப்படிங்கிறார். நான் 10 தலை 20 கையோட பிறக்கணும். நீ ஒரு தலை 2 கையோடு பிறக்கணும். அப்ப நீ என்னை போரிட்டு வெல்ல வேண்டும். வென்றால் உன்னுடைய வீரத்தை பாராட்டலாம். இது ஒரு பெரிய வீரமா ஐயா அப்படிங்கிறான். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிடுவோம், இப்போ எனக்கு பொழுது போகுதுன்னு சொல்லி சடக்குன்னு கழிச்சிட்டார். அந்த பணி பகவானுக்கு வெற்றிகரமாக நடந்தேறியது. அங்கே பகவானால் சித்தரிக்கப்பட்டதே தவ்வையின் மகள் மாந்தி. மலைக்கடவுளான வருண பகவானுக்கும் தவ்வைக்கும் பிறந்த மாந்தி உள்ளிருந்து நடத்தும் உந்துதல் காரியங்களுக்கு காரணகர்த்தாவாக விளங்கும் மாந்தி மற்றும் குளிகன். இவர்கள் ஆணும் பெண்ணும் ஆவார்கள். கலிகாலத்தில் நீதியை நிலைநாட்ட, அதாவது முள்ளை முள்ளால் எடுப்பது போல பல்வேறு துன்ப துயரங்களிலிருந்து விடுதலை பெற வைப்பதும் இவர்கள்தான். மழை ஓயாது பெய்து கொண்டிருந்தால் நாட்டு மக்கள் அல்லாடத்தான் செய்வாங்க. தேவையில்லாத போல் இந்த மாதிரி மழை பெருசாக பெஞ்சாலோ, இல்லை காற்று அதிகமாக வீசினாலோ, மக்கள் அக்கிரமங்கள் நிறையா பண்ணினாலோ களி முத்துடிச்சு அப்படிம்போம். இயற்கைக்கு மாறாகன சம்பவங்கள் நடக்கும் பொழுது, முன்னுக்கு பின் நடைபெறும் பொழுது ஏனத்துக்கோணம் குண்டக்க மண்டக்க என்று சொல்லுகிறோம் இல்லையா? அதுதான் இது. இதனையே ஒரு தம்பதிக்கு இரட்டை குழந்தைகளில் ஆண் ஒன்றும் பெண் ஒன்றும் சேர்ந்து, ஏற்கனவே சொன்ன இல்லையா, பிறந்தால் கலியனும் கலிச்சி அப்படிம்பாங்க. இது நல்லது அல்ல அப்படின்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் ஒரு சூட்சுமமாக பரிகாரம் செய்தால்தான் தோப்பனார் தப்பிக்க முடியலன்னா தோப்பனார் சாப்பிட்ரும். இந்த மாதிரியெல்லாம் உண்டு. அதனுடைய அறிகுறி, அந்த தாக்கத்தை
வேறு விதமான சூட்சுமத்தன்மையோடு செய்ய வேண்டும். அதை அப்படி பண்ணுனா தான் 3 பேருமே தப்பிக்க முடியும். குறிக்கோள் என்ன அப்படின்னா, தோப்பனாருக்கு தான் ஆகாது, அந்த குழந்தைகளை பெற்ற தகப்பனுக்கு அது ஆகாமல் போய்விடும். மீண்டும் அவதாரம் தொடங்குகிறது. வாக்கு கொடுத்தபடி ஒரு தலை 2 கைகளுடன் பிறக்கின்றான். அடுத்து எதிரி வந்து 10 தலை 20 கைகளோடு மன்னனாக பிறக்கின்றான். அனைவரையும் அடிமையாக்கியாச்சு. 7 கிரகங்களையும் தூக்கி போட்டு மிதிச்சாச்சு. படுத்து கிடக்கிறாங்க. குப்புறப்படுத்த கிரகங்களை மல்லாக்க புரட்டி போடுறதுக்காக அதாவது சம்பவம் நடந்தேற வேண்டுமே. இங்கே மாந்தியா என்ற ஒரு ரூபம் வந்து நாரதரு ரூபத்தில் வருது. என்ன ராவணா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு பெரிய வீரமா? இவங்களை முதுகுல மிதிச்சு போகிறத விட நெஞ்சு மேலே மிதிச்சு போ, அப்படின்னா தான் உன்னுடைய வீரம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு தூண்டி விடுறார். அந்த தூண்டி விடக்கூடிய தன்மை, அதை உந்தக்கூடிய தன்மையில் தான் அந்த மாந்தி அங்கே வெளிப்படுகின்றாள். அந்த குப்புற படுத்தவங்களை வந்து நிமித்தி ஒவ்வொருத்தரையும் விடும்பொழுது 7 கிரகங்களை மாற்றி போடும்போது, சனியினுடைய கட்டம் வரும்போது மாற்றி போடும்போது, சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாக அந்த ராவண சக்கரவர்த்தியை பார்க்கிறார். இந்த 7ஆம் பார்வை என்பது ஒரு கொடிய பார்வை. சனியினுடைய இருப்பிடத்தை விட அந்த பார்வை வந்து ரொம்ப கடினமான பார்வை. அந்த கடினமான அதிலையும் குறிப்பாக 7ஆம் பார்வை. கண்டகச்சனி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் முக்கியம். இந்த கண்டகச்சனி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த ஏதோ அது சிரமங்கள் வரப்போகின்றது, பல தொழில் முனைகள் ஏதோ ஒன்றை இழக்கப் போகின்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சிக்கிடலாம். தசாபுத்திகள் வலிமையாக இருந்தால் ஒன்றுமே பண்ணாது. திரும்பவும் சொல்கிறேன், ஏககாண பேரிகை யோகம் பெற்ற ஜாதகம் அப்படின்னு சில ஜாதகங்கள் பார்க்குறோம். அதெல்லாம் அஷ்டவர்க்கம் போட்டு பார்க்கணும். பார்த்தோம்னா ஏககாண பேரிகை யோகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த சனி எங்கிட்டு போனாலும் சரி, எந்த கிரகம் எந்த பக்கம் போனாலும் சரி, 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல எங்கே போனாலும் சரி, எந்த விதமான சிரமங்களும் இருக்கா. அதாவது வாங்கி வந்த வரம். அது முந்தைய ஜென்மத்தில் 7 ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணிய வசத்தினால் அந்த கிரகங்கள்லாம் அமைந்து காணப்படுவார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, அந்த 7ஆம் பார்வையாக ராவண சக்கரவர்த்தி பார்த்ததுனாலே அந்த பார்வையிலே இருந்து தொடங்கிவிட்டது அவனுடைய முடிவிற்கு உண்டான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராவணன் தனது மகன் உலகம் உள்ளளவும் ஆயுள் கிடைக்க வேண்டி எப்போதும் உலகம், அதாவது எப்போ உலகம் இருக்குதோ அவ்வளவு காலம் வரைக்கும் பையன் உயிரோடு இருக்கணும், பிறக்கிற பையன் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக அந்த கிரகங்களை செட் பண்ணியாச்சு. எல்லாரும் கிடுகிடும் நடுங்கிட்டு தான் இருக்காங்க. இவன் அந்த பிரசவ அறைக்கும் இந்த கிரகங்களை நிப்பாட்டி இருக்கிற இடத்துக்கும் மாறி மாறி நடந்து போய்கிட்டு இருக்கிறான். அந்த சொல்லுவாங்க இல்லையா, அங்கிட்டு நடையை போட்டு அதாவது காவல் காக்கிறார். இவங்க ஏதாவது நகன்றக்கூடாதே அப்படின்னு காவல் காக்கிறார். சனிக்கு எப்பயுமே தியானத்திலையும் நிஷ்டையிலையும் பெரிய கெட்டிக்காரரு சனி. எப்பயுமே ஒரு தியானத்தை தொடங்கணும்னு சொன்னால் சனிக்கிழமை தொடங்கலாம். ஒரு விரதத்தை, உண்ணா விரதம், அதாவது அன்ன ஆகாரம் இல்லாமல், அதாவது ஜலம் கூட தண்ணீர் கூட குடிக்காமல் ஒரு விரதம் தொடங்கணும்னா முதல்ல சனிக்கிழமையாத்தான் தொடங்கணும். அந்த சனிக்கிழமை என்பது சனீஸ்வரனுக்குரிய கிழமை. அந்த சனிக்கு தவ வலிமை மிக்கவன் சனி. அத்தனை உயிர்களிலையும் தவ வலிமை மிக்கவன் சனி. அந்த தவ வலிமையினால்தான் அவருக்கு நிறையா சில பட்டங்கள்லாம் கிடைச்சது. இந்த நீதி தேவன் அப்படிங்கிற பட்டம் கூட அப்படித்தான் வந்துச்சு. அந்த சனி பகவான் தன்னுடைய நிஷ்டை தியானத்திலே நிற்கிறார். எதுக்காக? குழந்தை அந்த கருவறையிலிருந்து எப்போ எட்டி பார்க்குது, அங்கே எட்டி பார்த்தாலே குழந்தை பிறந்ததாக அர்த்தம். அந்த காலத்தில் குழந்தை பூமியில் விளங்கணும்னு அவசியம் இல்லை. எட்டி பார்த்துருச்சு, அதாவது ஜனநேந்திரியத்திலேருந்து எட்டி பார்த்துருச்சுனாலே பிறந்ததாகத்தான் அர்த்தம். இந்த காட்சியை அவர் நிஷ்டையிலிருந்து பார்க்குறார். அது அவருக்கு உண்டான கலை. ஏன் பார்க்குறாரு? அந்த நிஷ்டையிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவன் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கிறான். அந்த கரெக்டாக அந்த ஜனநேந்திரியத்திலிருந்து தலை வெளியே வருது. கரெக்டாக சனி பகவான் ஒரு காலை தூக்கி அடுத்த ராசியில் வச்சுட்டார். அதுக்காகத்தான் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு காலை தூக்கி அடுத்த ராசியில் வச்சாச்சுன்னு சொன்னாலே, அதாவது இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, முன்னால் போகிறாரு வக்கரமாய் பின்னால் வாராருன்னு சொல்லி, அது போல் முன் தூக்கி காலை தூக்கி வச்சாச்சு.
இவன் இங்கே அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கிறான். அங்கே வெட்டி பார்த்துருச்சு, இங்கே காலை தூக்கி வச்சாச்சு, திரும்ப ரிட்டர்னில் திரும்பி வரும்போது பார்த்துட்டான். பார்த்தோடனே தண்டாக தூக்கி டம்னு ஒரு போடு போட்டான். கால் ஒடிஞ்சு போச்சு. இந்த கால் ஒடிஞ்சு போனது, இந்த கால் ஒடிந்ததுனாலே அவன் முடவனானான். நொண்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சனி பகவானை நடக்க முடியாதது முடவன் நொண்டி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதன் காரணமாக ஏற்பட்ட ஒரு கூத்து. காலை தூக்கி வச்சதுனால இவன் ராவண சக்கரவர்த்தியினுடைய கணக்கு பிசகி தவறுதலாக போய்விட்டது. இது சனிக்கு கிடைத்த வெற்றி. இந்த சனிக்கு கிடைத்த வெற்றி என்பது உந்து சக்தி அப்படிங்கிற இந்த சக்தி இந்த இடத்துல முக்கியமான சமாச்சாரம். அதே சமயம் கிரக குழுமத்தையும் பிரசவ அறைக்குள் அலைந்து கொண்டிருந்த ராவண சக்கரவர்த்திக்கு தோல்வி. ஆனாலும் உடனே சனி கால்களை தாக்கிவிட்டான். ஆக சனிக்கு கால் உடைக்கப்பட்டும் முடமானான். அவனுக்கு உதவியாயிருந்த செவ்வாய் மூலமாகவே கால் காயம் சரி செய்யப்பட்டது. ஆகையினால்தான் சனியின் சொந்தமான மகர கும்ப ராசியில் மகர ராசிக்கு செவ்வாய்க்கு உச்சம் பெறும் ஒரு பாக்கியத்தை ஈசன் கொடுத்தார். ரத்தம் வெளிப்பட்ட போது சிந்திய துளிகள் மூலமாக மாந்தியும் வெளிப்பட்டாள். அந்த தியானம் இருந்துச்சுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு வேர்வை கொட்டும். இந்த தியானம் இருந்ததனால, பயத்தினால் அல்ல, தியானத்தில் இருந்ததனாலே தன்னுடைய உள் உணர்வெல்லாம் மாறி ஈசனிடம் ஒப்படைச்சிட்டார். அப்படி இருக்கும்போது வெறும் உடல் தான் அங்கே இருக்குது. ஆகையினாலே சலசலகன்னு வேர்க்கும். இப்போவும் நம்ம தியானத்தில் இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, தியானம் நேரம் ஆக 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 தன்னை அறியாமலே உடல் முழுவதும் ஆட்டோமேட்டிக்காக வேர்த்து கொட்டும். இந்த வேர்வையும் அந்த இரத்த துளியும் சேர்ந்து அந்த அடுத்த கட்டத்தில் போய் விழுது. அந்த இரத்தம் வெளிப்பட்ட போது சிந்திய துளிகள் மூலமாக மாந்தியும் வெளிப்பட்டால், அதனால் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிய அவன் பிள்ளைக்கு அற்ப ஆயுளாக போயிடுச்சு. இரத்தமும் வேர்வையும் சிதறச் செய்தவன் செவ்வாய். சிதறிய இரத்தம் குழந்தையின் ஜென்ம லக்கினத்தில் போய் விழுந்துச்சு. இந்த பக்கத்து வீடுங்கிறதுல அதில் கிட்டத்தட்ட 3ஆம் இட வீட்டில் போய் விழுந்துச்சு. ஸோ ஜென்ம லக்கினம் பாழடைந்து அற்ப ஆயுளாக மாறிச்சு. இன்றளவும் ஜென்ம லக்கணத்தில் மாந்தி அந்த இதை போட்டிருந்தாங்கன்னு சொன்னால், அந்த ஜாதகர்களுக்கு அவ்வப்போது திடீர்னு உடல்நல கோளாறுகள் ஏற்படும். திடீர்னு சில பேருக்கு மனநிலை பாதிக்கும், சில பேருக்கு உடல்நிலையில் பாதிக்கும், சில பேருக்கு அந்த வலிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்டதெல்லாம் சில பேருக்கு ஏற்படும். இவைகள்லாம் முன் ஜென்ம கர்மா வினைகளின்படி அது அப்படி உட்காருவாங்க. அப்படி தானாக மழைக்காலத்தில் தானாக தோன்றும் காளான் போல மாந்தியும் அப்பப்போ தோன்றும், அப்பப்போ விடுபற்றும். அதே காளான் விஷக்காளான் சொல்லி ஒன்று இருக்குது. அதெல்லாம் கேரளாவில் இன்றளவும் அது இருக்குது. அது மாந்தியினுடைய ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லி அதை வச்சிருக்கிறாங்க. அந்த காளானை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டாச்சுன்னு சொன்னால் மெதுவாக உயிர் பிரிஞ்சிடும். இந்த சாப்பிட்டதுனால தான் போச்சு, உயிர் போச்சுன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம் சில இதுகள் இருக்குது. அதை விஷச்செடி அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண காளான் சாப்பிடலாம். இப்போ நம்ம கடைகளில் காளான் என்ன டோஸ்ட்டு அது இதுன்னு சொல்லி சாப்பிட்றோம்ல, இது வேறு அது வேறு. அதுவும் காளான் தான் பேர். அது ஒவ்வொரு நாளும் மாந்தியின் நேரமானது சனியின் வேர்வை துளி தோன்றும் கால நேரமாகும். மாந்தி தோன்றும் வேளை அப்படின்னு சொல்லி கணக்கு இருக்கு. ஒவ்வொரு கிழமையிலும் இத்தனை நாளிகையில் அந்த மாந்தி தோன்றும் அப்படின்னு இருக்கு. சனியும் பனியும் இல்லாத நாள் கிடையாது எப்பயுமே. எவ்வளவு வேக்காடான வெயில் காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சனியும் பனியும் இல்லாத நாள் எப்பயுமே கிடையாது. அந்த சனியும் பனியும் அப்படிங்கிறது அந்த ரெண்டும் ஒன்று. சொல்லுக்காக அது சொல்லப்படவில்லை. சனி பனி என்பது, பனி என்பது மாந்தி உதயமாகக்கூடிய வேளை, சனியினுடைய இரத்தத்தேர்வை வேர்வையாக சிந்திய நேரை. ஸோ சனி எப்போதும் தியானத்தில் நிஷ்டையிலே இருந்து கொண்டிருக்கின்றான் என்பது பொருள். இந்த மாந்தி என்பது ஒரு மாய சக்தி ஆகும். மாய பெண் அவள், மந்திர பெண். மின்சாரத்தையும் காற்றையும் எப்படி கண்ணால் காண முடியாதோ அதே போலத்தான் மாந்தியும். உணர முடியும், காண முடியாது. மின்சாரத்தை கண்ணால் காண முடியாது, எனினும் செயல்பாடுகளால் உணர முடியும். தொட்டால் தூக்கி அடிச்சிடும், அதுபோல தான் மாந்தியும். காற்றை காண முடியாது, அதே சமயம் அதன் செயல்பாடுகளால் உணர முடியும். நமது முதுகுத்தண்டின் அடியில் ஒரு பாம்பு சுழன்று படுத்திருக்கின்றது. அது விடும் மூச்சு காற்றினால்தான் நாம் இயங்குகிறோம். அது மூலமாகத்தான்
நமது நுரையீரலுக்கு காற்று கிரகித்து ஏற்படுத்துகிறது. நாம் மூக்கு வழியாக செல்லும் காற்றை கேட்ச் பண்ணுவது இந்த பாம்பு தான். இந்த பாம்பு உண்மையான பெயர் குண்டலினி. இந்த குண்டலினியின் தான் மாந்தி என்னும் மாயக்காரி மறைந்திருக்கின்றாள். இவளை சந்தோஷிக்கச் செய்தால் நமக்கு ஆரோக்கியம் கிடைப்பதுடன் நிறைந்த சக்தி கிடைக்கப் பெறலாம். சக்தி நிறைய கிடைக்கப் பெற்றவர்களால் தான் முழு இன்பத்தையும் கொடுக்கவும் முடியும், கொடுத்ததை திரும்ப பெறவும் முடியும். ஒரு உயிர் ஜனனத்திற்கு காரணமாக விளங்கும் கலவியில், ஆண் பெண் கலவியில், ஆணின் போராட்ட களத்தில் இந்த மாந்தி சக்தி மறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றாள். அதாவது குண்டலின் சக்தி சத்தமில்லாமல் சப்தமிடக்கூடியதா ஆகும். அந்த கலவியில் மேலும் கீழுமான போராட்டத்தை வெற்றி பெற வைப்பது இந்த மாந்தியின் செயல்பாடே ஆகும். அதாவது இந்த கலவி போராட்டத்தில் போராட்டம் சீக்கிரம் முடிவடையக்கூடாது. போர் என்றால் இங்கே நீண்ட நேரம் போராட்டக்களமாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் இந்த சக்தி 1 முதல் 1.5 பங்குதான் இயல்பாக வேலை செய்யும். அதாவது குண்டலின் மூச்சு நார்மலாக இருப்பது ஆகும். 2 பாயிண்ட் என்பது 1000ல் 1-2 பேருக்கு இயற்கையாகவே முன்ஜென்ம புண்ணிய வசத்தினால் இறைவனால் கிடைக்கப்பெற்று அனுபவிப்பார்கள். இது அதிகமாக இருக்காது. அந்த உடல்கூறு கலவியிலே இதனுடைய சக்தி அவ்வளவு சிறப்பாக செயல்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதான் ஏற்கனவே சொன்னேன், கண்ணால் காண முடியாது, உணரத்தான் முடியும் அப்படின்னு சொல்லி. அந்த போராட்டக்களம், கலவியின் போராட்டக்களம் மேலும் கேளுமாக இயங்கக்கூடிய தன்மையிலே அது நீண்ட போராட்டமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர குறுகிய நிலையிலே முடிவடைந்து விடக்கூடாது. இந்த மாய சக்தியானவள் இன்னும் பல விஷயங்களை நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறா. இதை அடுத்த வீடியோவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.